எனக்கு நடந்த விஷயத்தை நான் உங்கள்கிட்ட தெரியப்படுத்துகிறேன். 2022லேருந்து இந்த 25 வரை 2025 வரை நான் வந்து மனது ரீதியாகவும் பல துன்பங்களை அனுபவிச்சிருக்கேன். உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடுக்கணும். அந்த வழக்கு தொடுக்கணும்னா நல்ல வழக்கறிஞர் வேணும். அப்போது நான் தேடி போகிற பாதைகள் வந்து கரடு முரடாக சமூக ஆர்வலர்னு இங்கே வந்து சமுதாயத்தில் பார்த்திங்கன்னா நிறைய பேர் சொல்லுவாங்க. நம்ம சேனலில் அவார்டோடு நான் அறிவிச்சிருப்பேன். அது நம்ம ஃபங்க்ஷன் பண்ணுவோம். நீங்கள் அந்த ஃபங்க்ஷனில் பார்க்கையிலே உங்களுக்கு தெரியும் நம்மளுடைய எப்படிப்பட்ட ஒரு ஆர்வலர்களுக்கு நம்ம கொடுக்குறோம் அப்படிங்கிறத கண்டிப்பாக நம்ம வெளியில் கொண்டு வருவோம். அதில் ஒரு சென்னையில் ஒரு லாயர்கிட்ட பேசுகிறேன், வழக்கறிஞர்கிட்ட பேசுகிறேன். அவர் வந்து அதை பண்ணிடுவோம் இதை பண்ணிடுவோம்னாரு, பணம் வாங்கினார். அதுக்கப்புறம் அவ்வளோதான். நம்ம பக்கத்திலே இருக்கார் ஒரு சமூக ஆர்வலர். அவர் மூலமாக மதுரையில் வந்து இதை வந்து என்னுடைய வைஸ் பிரசிடெண்ட்டோட கையெழுத்தை எடுக்கிறாங்க கலெக்டர். சரி இல்லைங்க, என் மேலே உண்மை இருக்குது, நான் எந்த தவறுமே பண்ணலை அப்படின்னு சொல்லி ஒரு மனுவை நான் தாக்கல் பண்ணுறேன். ஓகே நான் பண்ணிடுவோம் அப்படின்ட்டு இந்த சமூக ஆர்வலர் மூலமாக மதுரையில் ஒரு வழக்கறிஞரை பிடிக்கிறோம். ஒரு ஊழல் ஃபைல் இருக்குது. அந்த ஊழல் ஃபைல் எல்லாமே என்கிட்ட இருக்குது, நான் எல்லாமே வாங்கி வச்சுருக்கேன். ஆனால் அதை எப்படி நடைமுறைப்படுத்துறதுன்னு எனக்கு தெரியும். அவருடைய பேர் தான் ரமேஷ் மகாதேவ். நான் ஒரு வீடியோவில் பப்ளிக்கில் கொடுக்குறேன்னா அப்புறம் அவர் எவ்வளோ பெரிய மனிதராக இருப்பார். அவர் அதுக்காக பணங்காசுலாம் அவர் வந்து எனக்கிட்ட பெருசாலாம் எதிர்பார்த்ததே கிடையாது. எனக்கு கேஸுக்கு அந்த கேஸோட வழக்கு தன்மையை பார்ப்பார். இவ்வளோ தான் கொடுக்கணும்னு சொல்லுவார். அந்த பணத்தை நம்ம வந்து முன்னாடி அவர் வாங்கினதே கிடையாது. என்கிட்டலாம் முன்னாடி வாங்கவே இல்லை. நான் முதல்லலாம் கொடுத்த வழக்கறிஞர்களும் முன்னாடி கேட்பாங்க பணம். ஆனால் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணால் பாருங்கள். ஏன்னா உங்களுக்கான வீடியோ தான். உங்களுக்கு தேவைப்பட அன்றாட வாழ்க்கையில் நிறைய நமக்கு பிரச்சனைகள் வரும். இதை எப்படி சமாளிக்கணும் அப்படிங்கிறது வந்து நிறையா பேர் வந்து தேடிக்கி இருக்க விஷயம். எப்படியாவது ஒரு நல்ல மனிதரை பாத்திர மாட்டோமா அப்படின்னு நம்ம நிறையா பேர் தேடிக்கி இருப்போம். அப்படிப்பட்ட ஒரு நல்ல உள்ளத்தை பற்றி நான் பேச போகிறேங்க. என்னென்னா நான் இப்போ எதையுமே நம்ம இன்னொருத்தவங்களுக்கு நடந்ததில்லை. எனக்கு நடந்த விஷயத்தை நான் உங்கள்கிட்ட தெரியப்படுத்துகிறேன். இதுலேருந்து நீங்கள் கற்றுக்கிட்ட விதங்கள் நீங்கள் இன்னும் நிறையா பேரை பார்த்துருப்பீங்க. அப்படிப்பட்ட மனிதரையும் நம்ம சேனலில் நீங்கள் கமெண்ட் பண்ணலாம். ஆனால் உண்மையாகவே 2022லேருந்து இந்த 25 வரை 2025 வரை நான் வந்து மனது ரீதியாகவும் பல துன்பங்களை அனுபவிச்சிருக்கேன். அந்த வகையான ஒரு வீடியோ தான் இது. ஸோ அந்த நல்ல மனிதரை பற்றி நான் உங்கள்கிட்ட சொல்கிறேன். நான் வந்து 2022 ஒரு எங்கள் ஊராட்சியை பற்றியான ஒரு பயங்கர தேடல் என் மனசுக்குள்ளே ஆழ்ந்த தேடல் இருந்தது. அந்த தேடல் மூலமாக நான் நிறைய துன்பங்களை அனுபவிக்க ஆரம்பித்தேன். ஊரில் உள்ள பெரிய மனிதர்கள் இப்போ நம்ம எதுக்கணும் அப்படின்னா நிறையா விஷயங்கள் வந்து நம்மளை எதுக்க ஆரம்பிச்சிருவாங்க. நம்மளை இண்டிவிஜுவலாக குத்த ஆரம்பிச்சிருவாங்க. பின்னாடி இன்னும் குத்துவாங்க. முன்னாடி குத்துறதோட பின்னாடி குத்துறது நிறையா இருக்கும். அந்த மாதிரி குத்தப்பட்ட நான் ஒரு உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடுக்கணும். அந்த வழக்கு தொடுக்கணும்னா நல்ல வழக்கறிஞர் வேணும். அப்போது நான் தேடி போகிற பாதைகள் வந்து கரடு முரடாக சமூக ஆர்வலர்னு இங்கே வந்து சமுதாயத்தில் பார்த்திங்கன்னா நிறைய பேர் சொல்லுவாங்க. நான் வந்து சிறந்த சமூக ஆர்வலர். இந்த நம்ம சேனலில் அவார்டோடு நான் அறிவிச்சிருப்பேன். அது நம்ம ஃபங்க்ஷன் பண்ணுவோம். நீங்கள் அந்த ஃபங்க்ஷனில் பார்க்கையிலே உங்களுக்கு தெரியும் நம்மளுடைய எப்படிப்பட்ட ஒரு ஆர்வலர்களுக்கு நம்ம கொடுக்குறோம் அப்படிங்கிறத கண்டிப்பாக நம்ம வெளியில் கொண்டு வருவோம். அந்த மாதிரியான மனிதர்கள் இப்போ நான் பார்த்த மனிதரை பற்றி தான் பேசுவோம். ஆனால் நமக்கு என்ன நடந்ததுன்னு ஒன்று இருக்கணும்ல, அதை பற்றி நான் சொல்கிறேன். நமக்கு ஒரு வழக்கறிஞர் வேணும், எப்படியாவது நமக்காக சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு முதலாக ஒரு சென்னையில் ஒரு லாயர்கிட்ட பேசுகிறேன், வழக்கறிஞர்கிட்ட பேசுகிறேன். அவர் வந்து அதை பண்ணிடுவோம் இதை பண்ணிடுவோம்னாரு, பணம் வாங்கினார். அதுக்கப்புறம் அவ்வளோதான். திரும்ப தொடர்பு கொண்டா என்னை மிரட்டியான்னு கேட்குற அளவுக்கு போயிட்டார். சரி ஓகே அது போச்சா. அதன் பிறகு ஒரு வழக்கறிஞர் வந்து நம்ம பக்கத்திலே இருக்கார் ஒரு சமூக ஆர்வலர். அவர் மூலமாக மதுரையில் வந்து இதை வந்து என்னுடைய வைஸ் பிரசிடெண்ட்டோட கையெழுத்தை எடுக்கிறாங்க கலெக்டர். சரி இல்லைங்க, என் மேலே உண்மை இருக்குது, நான் எந்த தவறுமே பண்ணலை அப்படின்னு சொல்லி ஒரு மனுவை நான் தாக்கல் பண்ணுறேன். ஓகே நான் பண்ணிடுவோம் அப்படின்ட்டு இந்த சமூக ஆர்வலர் மூலமாக மதுரையில் ஒரு வழக்கறிஞரை பிடிக்கிறோம். அவங்க பேர்லாம் வேண்டியதில்லை, நம்ம நடந்த விஷயத்த சொல்லுவோம். நானும் ரெண்டு வருஷம் வெயிட் பண்ணுறேன். அந்த வழக்கு வரவே இல்லை. நெருக்கி 35,000 ரூபா பணம் கட்டியிருக்கோம். நம்ம இந்த சமூக ஆர்வலர் மூலமாக அவருக்கு வந்து பணம் போட்டிருக்கோம். இந்நேரம் வேறு எந்த பதிலுமே சொல்லலை. வழக்கு தள்ளுபடி ஆணுச்சா இல்லை வழக்கு வந்துச்சா? ஏன்னா நம்ம அவ்வளோ முட்டாளாக இருந்திருக்கோங்கிறதுக்காக நான் சொல்ல வரேன். நான் அவ்வளோ முட்டாளாக இருந்திருக்கேன். அதன் பிறகு எனக்கு இதே போச்சு, நம்ம வந்து இதில் தோத்துட்டோம் அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு நான் கான்செப்டுக்கு போகையில் நம்ம பேராவணியில் என்னுடைய சூழ்நிலையை பார்த்து அப்படியே அப்செட்டே ஆகிட்டேன்.
ஸோ அந்த டைமில் வந்து ஒருத்தர் வந்து என்னை கூப்பிட்டு ஏன்டா அப்படி இருக்க, உனக்கு என்ன பிரச்சனை, என்னென்ன இது மாதிரிலாம் என்னை ஏமாத்துறாங்க அப்படின்னு நான் பேசையில், நீ எதுக்குறது சாதாரண ஆள்லாம் கிடையாதுடா, நீ வந்து சும்மா சாதாரணமாக கண்டவன்ட்டெல்லாம் கொண்டு நீ ஃபைலை கொடுத்தீங்கன்னா இதை வச்சு கிட்டத்தட்ட என்னை வச்சு இங்கே உள்ள இந்த சமூக ஆர்வலர்னு சொல்கிறேன் மட்டுமே அவங்கள மிரட்டி இண்டிவிஜுவலாக மிரட்டியிருக்காங்க. மிரட்டி பல லட்சம் ரூபா பறிச்சிருக்கான் அவன்ட்டு. நல்லா புரிஞ்சுக்கோங்க, நான் ஒரு போராட்டத்துக்காக பண்ணுறேன், அவன் என்ன பண்ணுறான், இதை பூரா லாபகரமாக ஆக்குறான். அப்படி அந்த லாயர்கிட்ட அப்படி பண்ணி இப்படி பண்ணி பேசி அவங்க அப்போ அந்த அந்த வழக்கறிஞர்களுக்கு தெரியாது என்னை பற்றி என்ன தெரியும் அவங்களுக்கு. நம்ம ஒரு தடவை தான் பேசுகிறோம் இல்லையா, அதுக்காக நம்ம வழக்கறிஞர் எல்லா வழக்கறிஞரையும் நம்ம குறை சொல்ல முடியாது. அப்படிப்பட்ட மனிதன் இப்போ எனக்கு ஒருத்தர் வந்து இப்போ சமீப காலமாக 2024 ஃபஸ்ட்டில் தான் நமக்கு கிடைக்கிறாரு. அந்த வழக்கறிஞர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, என்கிட்ட ஃபஸ்ட்டு கேஸே எடுக்கலை. ஏன் அப்படின்னா, முதல்ல உள்ள லாயர்லாம் வழக்கறிஞர்லாம் என்ன சொன்னாங்கன்னா, கொண்டாங்க பார்ப்போம் அப்படின்னு பறிச்சுட்டு உங்கள்கிட்ட நியாயம் இருக்குது அப்படின்ட்டு வாங்கி பண்ணிடுவோம் செஞ்சுருவோம் அப்படின்னு சொன்னாங்க இல்லையா. ஆனால் இந்த வழக்கறிஞர் வந்து அதை அப்படியே புறந்தள்ளினார். நீங்கள் கொடுக்குற ஃபைலே என்கிட்ட வந்து இன்னும் கோர்ட்டுக்கு என்ன தேவையோ அது இல்லை, நீங்கள் சரியான ஒரு மூமெண்ட்லேயே இல்லை நீங்கள் அப்படின்னு சொல்லிட்டு இதை என்னால் எடுக்க முடியாதுன்ட்டார் ஃபஸ்ட்டு. அதன் பிறகு வந்து ஒவ்வொன்றையும் அவர் வந்து அந்த சம் ஃபைல்ஸ் என்கிட்ட கொடுக்குறாரு, இதுதான் இப்படி தான் நீங்கள் பொசிஷன் பண்ணணும் அப்படின்னு சொல்லி அதை முற்பட்டு நான் ரெடி பண்ணுறேன். 1 மாத காலத்தில் ரெடி பண்ணிட்டேன். ஏன்னா எல்லாமே என்கிட்ட இருக்குது, அதை எப்படி கொடுக்குறதுன்னு தெரியலை. ஒரு வழக்கறிஞர்கிட்ட நம்ம என்ன கொடுக்கணும், கோர்ட்டுக்கு போனால் நம்ம எப்படி பண்ணணும் அப்படிங்கிறது தெரியலை. ஒரு ஊழல் ஃபைல் இருக்குது, அந்த ஊழல் ஃபைல் எல்லாமே என்கிட்ட இருக்குது, நான் எல்லாமே வாங்கி வச்சுருக்கேன். ஆனால் அதை எப்படி நடைமுறைப்படுத்துறதுன்னு எனக்கு தெரியலை. ஆனால் அதை வந்து தெளிவுபடுத்தினது இப்போ இருக்கக்கூடிய எனக்கு பார்த்த லாயர், அவரை பற்றி தான் நான் பேசுகிறேன். ஸோ அந்த அந்த வழக்கறிஞர் வந்து எனக்கு என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா, முதல்ல ஒரு கேஸ் போட்டார். கேஸ் போட்டு ஆய்வு பண்ண சொல்லிடுச்சு கோர்ட்டு. உயர்நீதிமன்றம் வந்து இதை வந்து 90 நாட்களில் வந்து இதை ஆய்வு பண்ணி சரி பண்ணணும், இதில் ஊழல் நடந்திருக்கா இல்லையாங்கிறத வந்து மாவட்ட ஆட்சித்தலைவருக்கு கொடுக்குறாங்க. ஒரு நல்ல ஒரு வழக்கறிஞர்னால் இப்படி தான் இருக்கணுங்கிறதுக்காக ஒரு நேர்மையான மனிதன். அவர்கிட்ட நிறையா பேர் பேசியிருப்பாங்க. நம்ம அதான் சொல்கிறல, ஏற்கனவே எத்தனையோ பேர் சமூக ஆர்வலர்லேருந்து எல்லாருமே பண்ணிட்டான். ஆனால் அவர்கிட்டையும் பேசியிருப்பாங்க. அவர் என்கிட்ட அதை காமிச்சிக்கவும் இல்லை, நானும் அதை கேட்கவும் இல்லை. ஆனால் இன்னைய வர முதல்ல அந்த 90 நாள் கொடுத்தாங்களா, அந்த 90 நாளில் இவங்க வந்து நேர்மையாக பண்ணலை, சப்மிட்டே பண்ணலை. இப்போ என்ன பண்ணிட்டாங்க, கோர்ட் அவமதிப்பு வழக்கு கொண்டு வந்தாச்சு. யார் மேலே கொண்டு வந்திருக்கோம் அப்படின்னா, மாவட்ட ஆட்சியர், ஒரு IPS, அதுக்கப்புறம் வந்து உள்ளாட்சித்துறையில் ஒருத்தவங்க, இப்போ 3 பேர் மேலே கொண்டு வந்திருக்கோம். இப்போ 3 பேர் மேலே இந்த வழக்கு நடக்குது. இது ஏன் அப்படி சொல்கிறேன்னா, ஒரு வழக்கறிஞர் ஒரு நேர்மையாக பயணிக்கணும் அப்படிங்கிறதுல வந்து இங்கே நிறையா பேர் ஏமாறுறீங்க. இந்த சமூக ஆர்வலர் இங்கே இருக்காங்க, இவங்களாம் நல்லது பண்ணுவாங்க, அப்படி செய்வாங்க, இப்படி செய்வாங்க, தயவு செய்து போகாதீங்க. நல்ல பர்சனாக தேர்ந்தெடுங்க. அவருடைய பேர் தான் ரமேஷ் மகாதேவ். நான் ஒரு வீடியோவில் பப்ளிக்கில் கொடுக்குறேன்னா அப்புறம் அவர் எவ்வளோ பெரிய மனிதராக இருப்பார். அவர் அதுக்காக பணங்காசுலாம் அவர் வந்து எனக்கிட்ட பெருசாலாம் எதிர்பார்த்ததே கிடையாது. எனக்கு கேஸுக்கு அந்த கேஸோட வழக்கு தன்மையை பார்ப்பார், இவ்வளோ தான் கொடுக்கணும்னு சொல்லுவார். அந்த பணத்தை நம்ம வந்து முன்னாடியே அவர் வாங்கினதே கிடையாது. என்கிட்டலாம் முன்னாடி வாங்கவே இல்லை. நான் முதல்லலாம் கொடுத்த வழக்கறிஞர்களும் முன்னாடி கேட்பாங்க பணம். ஆனால் இவர் வந்து இந்த கேஸை முடித்ததுக்கப்புறம் என்கிட்ட கொடுங்கம்பார். இந்த பணத்தை எனக்கு நீங்கள் எப்போ கொடுக்கணும் அப்படின்னா, இந்த கேஸ் வழக்கு வந்து முடிஞ்சதுக்கப்புறம் தான் கொடுங்கம்பார். இந்த மாதிரி மனிதர்களை நம்ம வந்து எப்படி சொல்கிறேன்னா, அவர் பேரே ரமேஷ் மகாதேவ். அந்த அந்த எப்படி சொல்கிறது, நம்மளோட படைத்த ஈஸ்வரனே வந்து அவருடைய பேரில் இருக்குது. இந்த மாதிரி மனிதர்களை நம்ம பெருமைப்படுத்தணுங்கிறதுக்காக தான் இந்த வீடியோ. ஸோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த மனிதன் உங்களுக்கு எந்த டைமில் உங்களுக்கு உதவினாலும் உண்மையிலே நீங்கள் நிறைய பேர் கஷ்டப்பட்டுருக்கீங்க, நான் லைஃப்பில் அன்றாடம் பார்க்குறேன். ஸோ உங்களுக்கு உதவி வேணும் அப்படின்னா இவரை காண்டாக்ட் பண்ணுங்கள். உண்மையிலே கிரேட் மேன் ரமேஷ் மகாதேவ். அவர் வந்து ஹிந்து அறநிலையத்துறையில் ஒரு பிக்கஸ்ட் போஸ்டிங்கில் இருந்து அவர் வந்து அது வேணாம்னு சொல்லிவிட்டு இப்போ வழக்கறிஞராக இருக்கார். மிகப்பெரிய ஒரு மாமனிதன். அதுக்காக தான் இந்த வீடியோ. தேங்க்யூ. மற்றொரு வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.